நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இந்த உபவாசத்தை குறித்து நம்ம இன்னைக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களோட நான் தியானிக்க போறேன். மத்தேயு 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த உபவாசத்தை குறித்து, நீங்கள் மாயக்காரர்களைப் போல உபவாசியாதிருங்கள். அவங்க எப்படி உபவாசிக்கிறாங்கன்னா, மனிதர்கள் பார்க்கும்படியாக உபவாசிக்கிறார்கள். மனிதர்கள் பார்க்கும்படியாக உபவாசித்து முகத்தை சோகமாக வைத்திருக்கிறார்கள். நீங்க அவர்களைப் போல உபவாசிக்காதீங்க. நீங்க உபவாசிக்கிறது எப்படி இருக்கணுமா? வேதம் சொல்கிறது, மனிதர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு மட்டும் தெரியும்படியாக உபவாசம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். உங்க எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு 6வது அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து முதலாவது தர்மத்தை குறித்து பிரசங்கிக்கிறாரு, 2வது ஜெபத்தை குறித்து பிரசங்கிக்கிறாரு, 3வது இந்த உபவாசத்தை குறித்து பிரசங்கிக்கிறாரு. அதனால உபவாசம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்திருக்கிறார். அதனால கண்டிப்பாக வேணும். லூக்கா 18வது அதிகாரத்தில் அந்த காலத்தில் பரிசேயர்கள் வாரத்தில் 2 முறை உபவாசித்திருக்கிறாங்க. நாம நற்கிரிகளினால மீட்கப்படவில்லை, நற்கிரிகளை செய்வதற்காக தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த உபவாசங்கிறது ஒரு நற்கிரிகை. எபேசியர் 2வது அதிகாரத்தில் அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் நற்கிரிகளை செய்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறீர்கள். இவர்களின்படி நடப்பதற்கு அவர் முன்னதாகவே நம்மை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். லூக்கா 4வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து 40 வருடம் ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக 40 நாள் உபவாசம் இருந்தார். அவர் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாளில் அவர் ஒரு உணவு கூட சாப்பிடல. இந்த உபவாசத்துக்கு முதலான எதிரி எது தெரியுமா? இந்த சாப்பாடு, உணவு தான். இவற்றை சிலவற்றை உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக புரியும்படி நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து உபவாசித்து முடித்து வந்த உடனே சாத்தா முதல்ல வைக்கிறது கர்த்தருக்கு சோதனை, இந்த உணவை வைத்து தான் சோதனை வைக்கிறாப்ல. நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்று சொல்லி சாத்தான் சோதிக்கிறாப்ல. இயேசு கிறிஸ்து உடனே சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறேன்னு சொல்லி அந்த சோதனையை ஜெயிக்கிறாரு. ஆனா ஆதாம் அந்த சோதனையில விழுந்துடுறாப்ல. இந்த உலகத்துல முதல் மனிதன் ஆதாம். இந்த ஆதாம் இந்த உணவினால எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அதை புசித்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறத அவன் இழந்து விட்டாப்ல. கர்த்தருடைய அன்பை இழந்து விட்டாப்ல. ஏசா தன்னுடைய ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு விட்டு கொடுத்தாப்ல. அதனாலதான் எபிரேயர் 12வது அதிகாரத்துல நீங்கள் ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எப்படி உபவாசிக்கிறோம்? இன்னைக்கு லென்த் டேஸ் வருகிற கர்த்தருக்கு சித்தமான லென்த் டேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உபவாசம்னா சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் உபவாசம் கிடையாது. நான் 40 நாள் பூ வைக்க மாட்டேன், 40 நாள் தவறாம கோயிலுக்கு போவேன், 40 நாள் நான் டிவி சீரியல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அதுக்கு பேர் உபவாசம் இல்லை. உபவாசம்னா என்ன தெரியுங்களா? தானியேல் உபவாசித்து தேவனிடத்திலிருந்து மகிமையான தரிசனத்தை பெற்றுக்கொண்டாப்ல. மோசே உபவாசித்து 40 நாள் உண்ணாமலும் தண்ணி குடிக்காமலே மோசே உபவாசித்து தேவனிடத்திலிருந்து 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டாப்ல. சங்கீதக்காரன் அழகா சொல்கிறாப்ல, கர்த்தாவே நீர் என் பலவீனத்தை நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய குற்றங்கள் உமக்கு கர்த்தாவே என்னுடைய புத்தியினத்தை நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய குற்றங்கள் உமக்கு முன்பாக மறைவாக இருக்கவில்லை. நான் உபவாசித்து என் ஆத்துமா வாடும்படி அழுதேன். யோபு உபவாசித்து என்ன தெரியுமா சொல்றாப்ல, என் காதினால் நான் உம்மை கேள்விப்பட்டேன், என் கண் இப்பொழுது உம்மை கண்டது, நான் என்னை அருவருத்து தூளிலும் சாமலில் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். இந்த உபவாசிக்கிறது எதுக்காக தெரியுமா உபவாசிக்கிறோம்? நீங்க இந்த டிவி பார்க்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், பூ வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மற்ற புறஜாதிகள் உபவாசத்துக்கும் உங்களுடைய உபவாசத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. நம்ம உபவாசம்னா என்ன தெரியுங்களா? தேவனிடத்திலிருந்து மகிமையான தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த உபவாசத்தின் மூலமாக மாம்சத்தின் கிரிகள், நம்மகிட்ட இருக்கிற மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் முற்றிலுமாக ஒழியணும். இந்த உபவாசத்தின் மூலமாக ஆவியின் கனிகளை நம்ம எப்பொழுதும் கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் பின்பற்றி கொள்ளணும். இந்த உபவாசத்தின் மூலமாக கர்த்தருக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது, அது எல்லாம் நீங்கணும். அதுக்கு பேரு தான் உபவாசம். அதுதான் தேவனுங்க விரும்புகிறார். அதனால நம்ம எப்பேற்பட்ட உபவாசம் இருக்கிறோம்?
அதனாலதான் வேதம் சொல்கிறது, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம நீதிக்கு மேல நீதி, பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம், மாம்சத்தின் கனிகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு ஆவின் கனிகளை பின்பற்றி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் உபவாசம். இன்னைக்கு நம்ம எப்பேற்பட்ட உபவாசம் இருக்கிறோம், அதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்துல உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவத்துக்காக வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்து, வேத வாக்கியங்களின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.